கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை யோசுவா 3:5. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க அற்புதம் ஆண்டவர் செய்வார் எனக்கு சொல்லி இல்லையா? நெடுநாளாய் காத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைய தினத்தில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த காலை வேளையிலே தேவன் உங்களோட பேசுகிறார். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்க. உங்கள் நடுவில் உன் மத்தியில் நீ இருக்கிற இடத்துல நான் உனக்கு அற்புதம் செய்வேன். ஆனால் நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டிய காலையில் அதிகாலையில் எழும்பி தேவனை துதித்து பாடி கனப்படுத்திட்டு மகிமைப்படுத்திட்டு வெளியே இடங்களுக்கு போங்க, வேலைக்கு போங்க, உங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறதை உங்கள் கண்கள் காணும். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் இந்த நாளில் நிச்சயமாய் கர்த்தர் அதிசயத்தும் அற்புதத்தையும் இந்த நாளில் உங்களை செய்வாராக. கர்த்தருக்கு முன்பாய் பரிசுத்தத்தோடு கூட ஆராதிங்க, அவரை துதிங்க. அவரை துதிக்கிற வழியில் இன்றைய தினத்தை நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் ஒன்றும் செய்யாமல் இருக்கிற தேவன் இல்லை. நிச்சயமாய் இந்த நாளில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.